ஐயா உண்டு. அகிலம் ஜோதிட நிலையத்தின் சார்பாகவும் திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அகிலத்திரட்டு அம்மானையிலிருந்து தினமும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்வதற்காக. செய்தி என்னவென்றால், சொல்லாலே வெள்ளுமரம் வாங்கி வந்தேன் சிவனே ஐயா அப்படின்னு அகிலத்திரட்டு அம்மானையில குறிப்பிட்டிருக்கு. அப்போ சொல்லுகிற சொல் தான் நமக்கு வாழ்க்கை. அப்போ சொல்லுகிற சொல் எப்படி இருக்கணும்? நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல் இருக்கணும். எங்க நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கோம், நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சந்தேகமா நினைச்சிங்கன்னாலே வெற்றி பெற முடியாது. அப்போ மனசுல தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட தெய்வத்தின் கருணையோட நீங்க வெற்றி பெறலாம். இது அகிலத்திரட்டு அம்மானையிலிருந்து ஒரு வாசகம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் இன்னைக்கு லைவா போய்கிட்டு இருக்கு. ஏகாதேசி திதி இன்னைக்கு, வைகுண்ட ஏகாதேசி. சரியா? இன்னைக்கு சொர்க்கவாசல், பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படும். வைகுண்ட ஏகாதேசிங்கிறது மகாவிஷ்ணுடைய பக்தர்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விழா. பெருமாள் கோயில்களுக்கு சென்று பகவானுடைய அருளை பெற்றிடுக. இப்போ நம்ம சித்த மருத்துவம், அதாவது வெற்றிலை ஜோதிட நிலையம் சித்த மருந்தகம் அப்படின்னு அகிலம்ங்கிற பேர்ல வச்சிருக்கோம். இது ஒரு 18 வகை மூலிகைகளை, நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், அப்படி ஒரு 13 எண்ணெய் 2 13 வகையான மூலிகைகளை கொண்டு காய்ச்சி, இது ஆழ்வார் திருநகரிலிருந்து வருது. வைத்தியர் எங்க மாமா ஆழ்வார் பிள்ளைன்னு சொல்லி 4 தலைமுறைகளாக வைத்தியசாலை நடத்திட்டு வராங்க. இந்த எண்ணெயை எலும்பு தேய்மானம், இரத்தக்கட்டு, சுளுக்கு இதுகளுக்கு அப்ளை பண்ணி, இந்த பொட்டணத்தில் இருக்கிற, இந்த கவருக்குள்ள இருக்கிற பொட்டணம், துணி பொட்டணம், அதுக்குள்ள மூலிகைகள் இருக்கு. இதை சூடு பண்ணி அந்த எண்ணெய் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்ல ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த எலும்பு தேய்மானம், சுளுக்கு, இரத்தக்கட்டு இதெல்லாம் போகும். சரியா? இந்த மருத்துவம் லாபத்திற்காக செய்யலை, என்கிட்ட வர்ற பக்தர்களுக்காகவும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது சளி டானிக். எனக்கு கார்த்திகை மாதம், மார்கழி மாதங்கிறதுனால பனி நிறைய கொட்டுது. நிறைய பேர்களுக்கு கிளைமேட் சேஞ்சினால என்ன ஆகும்? சளி பிடிக்கும். இந்த சளிக்கு இது டானிக்கு. சளி சூரணம் அப்படின்னு ஒன்று எங்கள்கிட்ட கிடைக்கும். இந்த சளி சூரணத்தை தேனில் கலந்து சாப்பிடலாம். 5 வயது குழந்தையில இருந்து சாப்பிடலாம். 5 வயது குழந்தையா இருந்தால் இதில் 1/2 மூடி, பெரியவங்களுக்கு 2 மூடி வெந்நீரை கலந்து சாப்பிடணும். சரி, இன்றைக்கு சித்த மருத்துவத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.